நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கான களம் என்ன என்பது குறித்து செய்தி தொகுப்பிலை பார்த்துவிடலாம். அப்துல் கலாம் சிலையை முன்வைத்து நடந்த சர்ச்சைகள் ஓய்ந்து முடிவதற்குள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிலை குறித்த சர்ச்சைகள் ஆரம்பித்து விட்டன. இதுவும் கூட புதிய சர்ச்சை அல்ல. சற்றேறக்குறைய 10 ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டிருக்கும் சர்ச்சையின் அடுத்த அத்தியாயம்தான். உயர் நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி நேற்று நள்ளிரவு சிவாஜி சிலையை அகற்றியது தமிழக அரசு. ஆனால் கடற்கரையில் உள்ள சிவாஜி சிலையை அகற்றுவது தொடர்பாக தொடரப்பட்ட மற்றொரு வழக்கில் பதிலளிப்பதற்கு கால அவகாசம் கேட்டிருந்த தமிழக அரசு திடீரென நேற்று நள்ளிரவு சிவாஜி சிலையை அவசரமாக அகற்றிவிட்டது என்று குற்றம் சாட்டுகின்றனர் சிவாஜி ரசிகர்கள். சிவாஜி சிலை நிறுவப்பட்டது திமுக ஆட்சியில் என்பதுதான் சிலை அகற்றலுக்கு முக்கியமான காரணம் என்று திமுக சொல்லிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த சிலை அகற்றப்பட்டதன் பின்னணியில் அரசியல் சதி இருப்பதாக சொல்லும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அந்த சதியின் காரணகர்த்தாக்களாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவையும் தற்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியையும் சுட்டிக்காட்டுகிறார். சிவாஜி சிலை அகற்றப்பட்டதற்கு தமிழக அரசு சொல்லும் காரணத்துக்கும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் காரணத்துக்கும் நடுவே உள்ள இடைவெளிதான் இன்றைய கேள்வி நேரத்துக்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்புகிறது. இரவோடு இரவாக சிவாஜி சிலையை அகற்றியதன் பின்னணி என்ன? திமுக அதிமுக அரசியலால் அழைக்கழிக்கப்படுகிறதா சிவாஜி சிலை? காந்தியின் முக்கியத்துவத்தை குறைக்கிறது சிவாஜி சிலை என்பது ஏற்புடையதா? சிவாஜி சிலைக்கு எதிரான சதி என்று பாமக சொல்வதற்கு என்ன முகாந்திரம்? போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் மற்ற சிலைகளை என்ன செய்ய போகிறது அரசு? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. இன்றைக்கான கேள்வி நேரத்திற்கான களம் என்ன என்பதை பார்த்துவிட்டோம். இனி கருத்துரையாளர்களை நாம் அறிமுகப்படுத்தி விடலாம். இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி வந்த மூத்த வழக்கறிஞர் காந்தி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். பாமகவிலிருந்து வழக்கறிஞர் பாலு, திமுகவிலிருந்து வழக்கறிஞர் கண்ணதாசன் இணைந்திருக்கிறார். பேராசிரியர் தீரன் நம்முடன் இணைய இருக்கிறார். தொடர்ந்து சிவாஜி சமூக நல பேரவையிலிருந்து நம்முடன் சந்திரசேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். முதலில் பாலு அவர்களிடமிருந்து கேள்வி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சிவாஜி சிலை அகற்றம் குறித்து இந்த திடீரான இந்த அறிக்கை, இவ்வளவு ஒரு காரசாரமான அறிக்கை குறித்து உங்களுடைய கருத்து? அதுக்கு முன்னாடி நான் இங்கே வர்றேன்னா எல்லாம் அரசியல் தொடர்புடையவர்கள் வருவாங்க. நான் சுதந்திரமாக என்னுடைய கருத்துக்களை சொல்லுவேன். திடீர்னு பார்த்தோன்னே என்னுடைய மூத்த வழக்கறிஞர் ஐயா காந்தி அவர்கள் பக்கத்தில் வந்த பிறகு நான் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஏன்னா அவர் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அவரும் நானும் நாள்தோறும் தினந்தோறும் பல்வேறு பிரச்சனைகளை நீதிமன்றத்திலும் சரி நீதிமன்ற வளாகத்திலும் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியையும் பொதுவாக தமிழகத்தில் இந்த சிலை என்ற இந்த அரசியல், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலையும் நாம் பேசித்தான் ஆக வேண்டும். நீதிமன்றம் அகற்ற வேண்டும் என்று சொன்னதனால் உடனடியாக அகற்றப்பட்டது என்று தமிழக அரசு சொல்லுகிறது. உச்சநீதிமன்றம் கூட தான் டாஸ்மாக் கடையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று சொன்னது. ஆனால் அதை அகற்றுவதற்கு இவர்கள் முயற்சி எடுக்கவில்லை. இந்த சிலையை பொறுத்தவரையில் இது போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கிறது என்ற ஒரு முடிவெடுத்து விட்டால் அது நமது சிவாஜி சிலை மட்டுமல்ல, சென்னையிலேயே பல இடங்களில் இதே போன்று முக்கியமான இடங்களில் முக்கியமான சந்திப்புகளில் பல சிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் இன்றைக்கும் பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதற்கு மேல் அதன் மீது ஒரு அபிப்பிராயம், அது ஒரு அடையாளமாக, அது ஒரு கௌரவமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தால் தமிழகம் முழுவதும் 13,000 சிலைகள் இருப்பதாக ஒரு ஆய்வு சொல்கிறது. அவ்வளவையும் அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இல்லை? கண்டிப்பாக. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது என்னுடைய கருத்தாக தான் சொல்கிறேன். இது ஒரு அரசியலை தாண்டி, இது சிவாஜி அவர்கள் என்றோ பெரியார் என்றோ அண்ணா என்றோ எம்ஜிஆர் என்றோ பார்க்காமல் பொதுவாக ஒரு கருத்தாக நான் என்ன பார்க்குறேன்னா, இது போன்ற இடையூறாக தொந்தரவாக இருக்கிறது என்று ஒரு முடிவெடுத்து விட்டு எல்லா சிலைகளையுமே அகற்றிடலாம். எல்லா சிலையும் அகற்றிட்டு ஒரே இடத்துல எல்லா சிலையும் வச்சுருவோம். யார் யாரெல்லாம் போய் வழிபடணுமோ, எந்தெந்த நினைவு நாள், பிறந்த நாள் போய் செஞ்சுக்கிட்டோம்.
அது அப்படி ஒரு கொள்கை முடிவை ஒரு அரசு எடுத்தால் அது வரவேற்கக்கூடியது. எங்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்வார்கள், இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு சிலை பிறந்த நாள்னா அதனால் போகிறது, கொடி கட்டிட்டு போகிறது, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், இது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. பல நாடுகளில் பார்த்திங்கன்னா சிலைகள்ங்கிற கலாச்சாரமே கிடையாது. சிங்கப்பூரில் அந்த சிங்கப்பூர் நாட்டையே உருவாக்குனார் லீ குவான் யூ, அவருடைய சிலை சிங்கப்பூரில் கிடையாது. இப்படி இருக்கின்ற பொழுது இங்கே தான் அது மாதிரி ஒரு கலாச்சாரம் வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த சிலை இரவோடு இரவாக அகற்றப்படுகிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இதற்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறது என்று சொல்கிறோம். அது என்ன சதி? 2 இடத்தில் 2 சதியை குறிப்பிட்டிருக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அவர் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த சிலையை பார்த்து விட்டு தான் போக வேண்டும். நான் கேள்விப்பட்டது, அது உண்மையாக என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு செய்தி, அதை அகற்ற வேண்டும் என்ற சிந்தனை ஜெயலலிதாவுக்கு வந்தது. அவருடைய ஓட்டுநர் வீட்டிற்கு அழைத்து செல்கின்ற பொழுது திரும்புகின்ற பொழுது திடீரென்று ஒரு நாள் பிரேக் அடிச்சிருக்கிறார். ஏன் இப்படி அடிச்சு சத்தம் போட்ட பிறகு, இல்லைம்மா இந்த சிலை இருந்ததுனால என்னால் கவனிக்க முடியல என்று சொன்ன பிறகு அது எதிர்க்கிறேன் என்ற ஒரு பார்வை அவருக்கு வந்தது. இது ஒரு புறம். இன்றைக்கு இந்த சிலையை மணிமண்டபத்தில் கொண்டு வைக்கிறார்கள். இல்ல, நாம அந்த மணிமண்டபத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு சம்பவம், அது நடந்துச்சா அப்படி இல்ல, இது வந்து நமக்கு தெரியாத ஒன்று. ஆனால் ஒரு கொள்கை ரீதியான ஒரு அறிக்கையில ஒரு அரசியல் சம்பவத்தை நீங்க இந்த காரணத்தோட ஒப்பிடுறது சரியா இருக்கும். அதை கூட எங்கள் ஐயா சொல்லாரு, அது நான் என்னோட செய்தியாக சொன்னேன். எங்களுடைய மருத்துவரையா சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், ஜெயலலிதா அவர்கள் அந்த சிலையை அகற்ற வேண்டும் என்பதில் அதில் ஒரு காரணம் பின்னால் இருக்கிறது. அது ஒரு புறம். இன்றைக்கு அந்த சிலையை மணிமண்டபம் கொண்டு செல்ல போது அந்த சதியினுடைய பின்னணி தொடர்வதாக தெரிகிறது. ஒருவேளை இது இடையூறு என்றால், மருத்துவரையா அவர்கள் சொன்னபோது அதே கடற்கரை சாலையில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அந்த உள்புற சாலைக்கும் வெளியில் இருக்கக்கூடிய சாலைக்கும் இடையில் பல சிலைகள் இருக்குது. கண்ணகி சிலை, பல சிலைகள் இருக்குது. அதற்கு இடையில் ஏதாவது ஒரு இடத்தில் வைத்தால் ஒன்றும் தவறில்லை. மணிமண்டபத்தில் இருக்கிறபடி அது இருக்கட்டும், ஒரு கூடுதலாக ஒரு சிலை இருந்துவிட்டு போகட்டும், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் இதை இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாமல் திடீரென்று அகற்றி கொண்டு போய் அங்கே வைத்திருப்பதிலிருந்தே இது அகற்ற வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் இது செய்ததாகத்தான் தெரிகிறது. நாம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். சிவாஜி சமூக நல பேரவையிலிருந்து நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சந்திரசேகர் இன்றைய இந்த சிவாஜி சிலை அகற்றம் குறித்து என்ன நினைக்கிறார் என்று கேட்கலாம். வணக்கம் சார், உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம். முதல்ல இந்த சிவாஜி சிலை அகற்றல் என்பதே ஒரு துரதிர்ஷ்டவசமான செயல்தான். ஏன்னா நீங்கள் ஒரு அகற்றம் என்பதும் மாற்றம் என்பதும் 2 வேறு அர்த்தத்தை குறிப்பிடுது. இன்றைக்கி அகற்றல்னு சொன்னாக்க அந்த இடத்துலேருந்தே அப்புறப்படுத்துறதா தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் சிவாஜி மணிமண்டபம் தனி, சிலை என்பது தனி. இன்றைக்கி சென்னையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா இடங்களிலும் எடுத்துக்கொண்டாலும் சரி, பெரியார், அண்ணா, அம்பேத்கர், காமராஜர், இப்போ எம்ஜிஆர் என்று எல்லோருக்குமே நினைவிடங்கள் தனியாகவும் சிலைகள் தனியாகவும் தான் இருக்கிறது. நினைவிடங்கள் என்பது இன்றைக்கி அம்பேத்கர் மணிமண்டபம் இருக்கிறது, அதற்கு ரெகுலராக எவ்வளவு பேர் போகிறாங்க? கிடையாது. ஏன்னா அந்த மணிமண்டபம் என்பது அந்த பிறந்த நாளோ அல்லது நினைவு நாளுக்கு மட்டும் சென்று வரக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. ஆனால் சிலை என்பது பொதுமக்கள் பார்வையில் படக்கூடிய ஒரு இடத்தில், அந்த இடத்தை கடந்து செல்பவர்கள் அவரை பற்றி நினைவு கொள்ளக்கூடிய விதத்தில் அமைவதுதான் சிலை என்பது நமது கலாச்சாரம். சிலை என்பது அதுவும் மூளைக்கு மூளை, தெருவுக்கு தெரு இருக்கும் சிலைகள் இருக்கும் நிலையில், இன்று சிவாஜிக்கு எடுத்துக்கொண்டால், நடிகர் திலகத்துக்கு எடுத்துக்கொண்டால், சென்னையில் இருப்பதும் ஒரே ஒரு சிலைதான். அந்த சிலை திரு பாலு அவர்கள் கூறியது போல உண்மையிலேயே இது நீதிமன்றம் வந்து நீங்கள் குறிப்பிட்டது மாதிரியான பல விஷயங்களை இத்தனை ஆண்டுகள் வந்து ஆராய்ந்துட்டு தான் இப்போ வந்து அந்த சிலையை வேறு இடத்தில் மாற்றி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உத்தரவை பிறப்பித்த பிறகும் இன்னும் கூடுதலாக தமிழக அரசு ஒரு மணிமண்டபம் கட்டி அதற்குள் இந்த சிலையை வைப்பதிலும் என்ன சிக்கல் இருக்கிறது? இதில் சிக்கல் என்பது நான் சொல்லவில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், நானே கூட கடந்த மாதம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த போது சிலை அகற்றுவதில் எங்களுக்கு எந்த விதமான கருத்து மாறுபாடும் இல்லை. இது ஆக்சுவலாக வந்து கருத்து மாறுபாடு என்பது வேறு. ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னன்னா, இதனால் ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து வேண்டுமென்றே தமிழக அரசு திரித்து தான் இந்த சிலையை அகற்ற வேண்டும் என்ற காரணங்களுக்காக இதனை குறிப்பிட்டதாகத்தான் நாங்கள் நினைத்தோம். ஆனாலும் கோர்ட், அதாவது உயர்நீதிமன்றம் கூறிய பிறகு இந்த வாதத்திற்குள் நான் போக விரும்பவில்லை.
அதில் அந்த சிலை அகற்றப்பட வேண்டும் என்றே வைத்து கொண்டாலும் ஏன் அந்த சிலை அந்த இடத்தில் இருப்பதுதான் சிக்கல் என்று சொன்னால் அதே ஏன் ஓரத்தில் வைப்பதில் என்ன சிக்கல் இருக்க போகிறது, அதில் என்ன சங்கடமோ அல்லது இடைஞ்சலோ தமிழக அரசிற்கு இருக்க போகிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நாங்கள் 2-3 முறை இதற்கான மனுக்களை, இதற்கான கோரிக்கைகளை தமிழக அரசிற்கு கொடுத்திருக்கிறோம். அதை பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகிய போது அதை பரிசீலிப்பதற்கு 4 வார காலம் அவகாசம் கேட்டு உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை ஒத்திவைத்தது. இந்த 4 வார கால அவகாசத்தை எதற்காக தமிழக அரசு கேட்டது? அந்த 4 வார அவகாசம் இன்னும் முடியாத கட்டத்தில் இந்த சிலையை உடனே அகற்ற வேண்டிய சூழ்நிலை எங்கிருந்து வந்தது? அப்படியே அகற்றும் போது அவர்கள் ஏன் இந்த சிலையை நாங்கள் இந்த கடற்கரையிலேயே ஓரத்திலேயே நாங்கள் நிறுவுகிறோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை அளித்துவிட்டு அகற்றக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. தொடர்ந்து நாம் பேசலாம், தொடர்பிலே இருங்க. மூத்த வழக்கறிஞர் காந்தி அவர்கள், இந்த சிலை அகற்றம் தொடர்ந்து இந்த வழக்கில் பயணித்தவர், உங்களுடைய கருத்து? 1914 6 இந்த வழக்கு போட்டேன். 1906 ஒரு நாள் சீனிவாசன், PN சீனிவாசன் என்று ஒரு காந்தியவாதி, தேசியத்திற்காக பலமுறை சென்றவர், காந்தியங்களை 2006 அவர் ஒரு நாள் வீட்டிற்கு வந்து இந்த இடத்திலே சிவாஜி சிலை வைக்கிறார்கள், காந்திஜியினுடைய இடம் அது, காந்தியினுடைய சிலையும் வைத்திருக்கின்ற பொழுது இந்த சிலை இங்கே வைக்கிறார்கள், அது மிக தவறு, குறிப்பாக காந்திஜியினுடைய முதுகை காட்டுப்பது அவமானப்படுத்துவதாக இருக்கிறது, காந்திஜி இருக்கிற இடத்திலே சிவாஜிக்கு சிலையா தேவையே இல்லை என்று சொல்லி என்னிடத்தில் 2006 இடத்தில் வந்தார். உடனடியாக நான் உடனே ரிட் மனு தாக்கல் செய்து ஒரு இன்ஜங்ஷன், ஒரு தடுப்பு உத்தரவு வேண்டும் என்றும் கூட கேட்டேன். அன்றைக்கு இருந்த அட்வொகேட் ஜெனரல் இல்லை வைத்தாகிவிட்டது என்றால், இன்னும் வைக்கவில்லை, நான் இப்பொழுதுதான் அங்கு வருகிறேன், வைக்கவில்லை. வழக்கு மூல வழக்கு தொடரப்பட்டது விபத்தை காரணம் காட்டியா இல்ல காந்தியை காரணம் காட்டியா? காந்தியை காரணம் காட்டித்தான். காந்திஜிக்கு பக்கத்திலே அந்த இடத்திலேயே இது காந்திஜி இடம், இது காந்திஜியினுடைய இருக்க வேண்டும் என்று அவருடைய ஒரு தேசியவாதி, காந்தியத்தையே எப்பவும் பரப்பிக் கொண்டிருக்கின்றவர், ஒரு வேனை வைத்து வருடம் முழுவதும் சென்று காந்திஜியை பரப்பக்கூடியவர், அவருக்கு அந்த சிலைக்கு முன்னால் இந்த சிலை வருவது ஒரு காந்திஜியை அவமானப்படுத்துவதாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி, நான் சிவாஜியின் மேல் நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு மரியாதை இருக்கிறது, நான் அவருடைய நடிப்பிலே நான் மிக நம்புகிறேன். அந்த வரைபடத்தை கொஞ்சம் கண் முன்னாடி பார்த்தோம்னா அந்த சிலை அந்த சாலைக்கு அந்த பக்கம் இருக்கும், சாலைக்கு இந்த புறம், அது காந்தி சிலையானது சாலைக்கு அந்த புறமாக இருக்கும், சாலைக்கு இந்த கடற்கரை ஓரத்துல இருக்கும், இந்த பக்கம் சிவாஜி சிலை இருக்கும். இது எப்படி சிவாஜி முதுகை காண்பித்து கொண்டு இருப்பதாக இருக்கும்? அதை அங்கே நின்று கொண்டு பார்த்தால் தெரியும், பார்க்கின்ற கண்ணை பொறுத்தது. காந்திஜியின் மேல் மிக விருப்பு கொண்டவன் பார்த்தால் அது மறைக்கிறது போல் இருக்கும். சிவாஜி கணேசன் மேலேயே மிக அன்பு கொண்டவனாக இருந்தால் மறைக்காமல் தோன்றும். ஆனால் இதை தாக்கல் செய்த பெட்டிஷனர் சீனிவாசன் அவர்களுக்கு அந்த இடத்திலேயே சிவாஜி சிலை வைக்கக்கூடாது, இது காந்திஜி சிலை இருக்க வேண்டிய இடம்தான், காந்திஜி இருக்க வேண்டிய இடத்திலே சிவாஜி சிலை வைக்கக்கூடாது என்றுதான் சொன்னார். எங்களுக்கும் மிக மரியாதை உண்டு. ஒரு விதத்தில் எனக்கு சிவாஜி கணேசன் ஒரு விதத்தில் சொந்தக்காரர், எனது மருமகளுடைய தங்கச்சி அவருடைய தம்பி மகளுக்கு அது மாதிரி எனக்கு சொந்தம். பல வகையிலே நான் ஒரு காங்கிரஸ்காரன், பல ஆண்டுகளாக எனக்கு அவரிடத்திலே பழக்கம் உண்டு. ஆனாலும் கூட இது காந்திஜியா சிவாஜி கணேசனா என்ற கொள்கை வருகின்ற பொழுது அவருடைய எனக்கு சீனிவாசன் சொல்வது சரியாகத்தான் தோன்றியது. அதனால் தான் வழக்கை நான் தாக்கல் செய்தேன். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக ஒரு பொதுநல வழக்குடைய தீர்ப்பு என்ன சொல்லி இருக்கிறது? ஆனா விரைவிலே அகற்ற வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. அகற்ற வேண்டும் என்று 2000 சொல்லுவது அகற்ற வேண்டும் என்று 2014 சொன்னது. உடனடியாக விரைவிலே எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் அகற்ற வேண்டும். அவர்கள் அன்று காந்தியை காரணமாக சொல்லி அந்த தீர்ப்பு பெறப்படவில்லை இல்லையா? விபத்தை காரணமாக சொல்லி தான் பெறப்பட்டது என்றும் அந்த இடம் கார்ப்பரேஷன் ஆக்ட் மத்தியிலே எடுக்கக்கூடாது என்றும் நாங்கள் சர்க்காரே, தமிழகத்தினுடைய சர்க்காரே உச்சநீதிமன்றத்திலே நாங்கள் இந்த மாதிரி எந்த ரோடுகளிலும் இந்த மாதிரி சிலைகளை வைக்க மாட்டோம் என்று உறுதியை சுப்ரீம் கோர்ட்டிலே கொடுத்தார்கள். ஒரு விழுப்புரத்தில் ஏற்பட்ட ஒரு வழக்கிலே அவள் கண்டிப்பாக இனிமேல் வைக்க வேண்டும் என்று சொன்ன ஒன்று, கார்ப்பரேஷன் ஆக்டிலும் இந்த மாதிரி சிலை வைக்கக்கூடாது, நடுவிலே ஒரு சிலை வைக்கக்கூடாது என்று ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்றும் இருக்கிறது.
இதிலே ஒரு ஆக்கிரமிப்பு தான் செய்திருக்கிறார்கள். 20க்கு 20 பெரிதாக எடுத்துட்டு ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல அது ஆக்கிரமிப்பு என்றால் அங்கு எதுவும் விபத்துகள் எதுவும் நடந்ததாக பெரிய அளவுல புள்ளி விவரங்கள் இல்ல. அதை காரணம் காண்பித்து எப்படி இப்படி ஒரு வாதாட முடியும்? புள்ளி விவரங்கள் இருக்கிறது. அதே கார்ப்பரேஷன் கமிஷனர் 2013 அந்த இடத்திலே 20 வழக்கில் ஆக்சிடென்ட் விபத்துகள் நடந்திருக்கின்றன. ஒரு விபத்திலே ஒரு அவர் மறைந்து இறந்திருக்கிறார். அவர் ஏனென்றால் திடீர்னு இப்படி திரும்புகின்ற பொழுது அந்த சிலை கண்டிப்பாக மறைக்கும். அடுத்த ஆண்டு 8 இருக்க அவர்கள் போட்டிருக்கிறார். இத்தாண்டு இத்தனை முறை வருடம் இப்படித்தான் 10-12 இங்கே இந்த இடத்துல விபத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 2013 காந்திக்காக அகற்றப்படவில்லை, விபத்துக்காகத்தான் அகற்றப்பட்டது என்று வழக்கறிஞர் காந்தி இப்பொழுது கூறுகிறார். சட்டப்படிதான் சட்டத்திற்கு விரோதம் என்பதான் அகப்பட்டதை தவிர இது காந்திக்கு வெறுக்கப்படுதோ அல்லது ஜெயலலிதாவுக்காக அகற்றப்படவில்லை. தொடர்ந்து நாம் அது குறித்து பேசலாம். இப்பொழுது திமுக இதை எப்படி பார்க்கிறது என்று கேட்கலாம். கண்ணதாசன் சார் சொல்லுங்க, இந்த சிவாஜி சிலை அகற்றம் திமுக ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்டது, இது குறித்து உங்களுடைய கருத்து. தமிழகத்தில் சிலைகள் என்பது நண்பர் பால் அவர்கள் சொன்னார், வெளிநாடுகள்லாம் சிலைகள் இல்லை. ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் அல்லது பெருமிதமிக்க மனிதர்களுக்கு சிலை வைப்பது ஒரு நடைமுறையாக இருக்கிறது. தமிழகத்தில் அது பின்பற்றப்பட்டு அவர்களுடைய புகழ் சிறப்புகளை பரப்பதாக சிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நிறைய இடங்களில் போக்குவரத்துக்கு எதிராக சிலை வைக்கப்படும் மறக்க முடியாத உண்மை. அவையெல்லாம் அகற்றப்படும் என்பது மாறுபட்டு கருத்து கிடையாது. ஆனால் இங்கே சிவாஜி சிலை மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் சொன்னாங்க, அவங்களுக்கு காந்தி மேலே இருந்த ஆர்வத்தை தான் சிவாஜி மேலே இருந்த கோபம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால தான் இந்த வழக்கே அடிப்படையாக. மற்றபடி அங்கே போக்குவரத்துன்னு கேட்குறேன், அந்த சிவாஜி அவர்கள் சிலைக்கு பின்னாடி ஒரு மணிகுண்டு ஒன்று இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு நினைவு தூண் இருக்குது, அதெல்லாம் மறைக்கலையா? ஆக இவருடைய நோக்கம் மறையாத நண்பர் பால் அவர்கள் சொன்ன காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் 2001ஆம் ஆண்டு சிவாஜி அவர்கள் இருந்த பிறகு 2002ஆம் ஆண்டு சிவாஜிக்கு மணிமண்டபம் கட்டப்படணும்னு ஜெயலலிதா சொன்னாங்க. 2000 வரையும் கட்டவே இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த பிறகு 2006ஆம் ஆண்டு ஆளுநர் உரையிலேயே மிக தெளிவாக சொன்னார்கள், சிலை வைப்போம், மணிமண்டபத்தை நாங்கள் கட்டுவோம்னு சொன்னாங்க. 2006 சிவாஜி அவர்கள் நினைவு நாளான ஜூலை 21 அன்று சிலை வைக்கப்பட்டது. அப்பொழுது ஐயாலாம் நீதிமன்றத்துக்கு போனாங்க. அப்பொழுது அரசு இதில் போக்குவரத்து விதிகள் எதுவும் மீறப்படவில்லை அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் சிலை அனுமதிக்கப்பட்டது. 2013 மீண்டும் வழக்கு போட்ட பொழுது நவம்பர் மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. அப்பொழுதும் அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்கிறாரு, அதில் டிராஃபிக் எல்லாம் இல்லை. ஆனால் அப்பொழுது தான் ஜெயலலிதா அவர்கள் பயணிக்கிறாங்க. அப்போது இவர் சொன்ன அந்த காலகட்டம் உடனே நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு திமுக பல சிலைகளை இங்கே சொல்ல வரேன் அங்கே வைத்ததற்கான ஏதாவது காரணம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் காரணம் கிடையாது. மக்களுக்கான பார்வைக்காரன்னு வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த போக்குவரத்துக்கு அந்த சிக்னல் விளக்குகள் போடும்போது நிற்கிறவங்களுக்கு மிக தெளிவாக தெரியும், இதை திறந்து வைத்தவர் முதல்வர் கலைஞர் கருணாநிதி என்ற பெயர் வரும். இது அவர்களுக்கு உறுத்தலாக இருந்திருக்கும். உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு அஃபிடவிட் போடுறாங்க. ஒரே மாதத்தில் முதல் மாதத்தில் ஒரு வாரத்தில் என்ன பண்ணுறாங்க, அஃபிடவிட் போடுறாங்க. என்ன அஃபிடவிட்னா, இதை போல் எங்களுக்கு டிராஃபிக்கில் பாதிப்பு இருக்குன்னு போடுறாங்க அரசு மாறி. அதை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்தே தவிர அது அரசு உறுதியாக இருந்திருக்கும். ஆனால் அந்த சிலை மாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்காது. ஆனால் இந்த அரசு எடுத்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அந்த சிலை அகற்றப்பட்டது. அதாவது அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களே இது இடையூறா இருந்தா மாற்றி வைக்கிறதுல தவறு இல்லை, அரசு எடுக்கிற முடிவுக்கும் சட்ட ரீதியான முடிவுக்கும் ஒத்துக்கொள்கிறோம்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக இதை அகற்றுவதனால என்ன பெரிய அரசியல் லாபம் அடைஞ்சிரும்னு நீங்க இல்லை. நீங்க தொடர்ச்சியாக சமச்சீர் கல்வின்னு ஒன்று இருந்தது, உடனே மாத்திரனாங்க, நீதிமன்றம் போய் திரும்ப வந்தது. சாலை பணியாளர் இருந்தாங்க, எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்புனாங்க, இன்னும் வேலையும் கொடுக்கல அவங்க, அது வேற கிடையாது. அதே போல் திமுக என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு, அண்ணா நூலகம் என்ன பாவம் பண்ணுச்சு, அது ஏதோ நீதிமன்றத்தால் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. புதிய தலைமைச் செயலகம் கட்டினாங்க, அதை மாற்றணும்னு நினச்சாங்க. இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களில் பல்வேறு அமைப்புகளில் மாற்றங்கள் கொண்டு வர என்பதற்காக அதில் ஒன்று இது. அதுதான் நான் சொல்ல வரேன். அதில் மிக தெளிவாக இருக்கிறது. அவர் மணிமண்டபம் கடைசி வரைக்கும் ஜெயலலிதாவையும் கட்டவே இல்லை. ஆக இப்பொழுது அது கட்டி சிலை கொண்டு இந்த சிவாஜி ரசிகர்கள்லாம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. ஐயா கூட சொன்னாங்க, அவங்க கேட்ட ஒரு கோரிக்கை காந்திக்கும் காமராசருக்கு நடுவில் அதை வைக்கணும்னு. அதில் அரசுக்கு என்ன கஷ்டம்? ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அப்படி வச்சுருந்தா அவருக்கு ஒரு சிறப்பு செய்யப்பட்டிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஐயா சேர்க்கக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு அவரை விட உழைத்தவர் யாருமே கிடையாது.
அதற்காக ஒரு கைமாற ஐயா வந்து அந்த சிலையை அகற்றது சொல்லியிருக்காரு அதாவது என்னன்னு தெரியல. இது இன்று நேற்று நடக்கல, 11 ஆண்டுகளா இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு நடக்கும் பொழுது அரசு தரப்புலேருந்து போய் சொல்ற வாதத்திற்கே வந்து திமுக தலைவர் வந்து பல முறை வந்து அறிக்கை வந்து காட்டமா கொடுத்திருக்கிறாரு. ஆனால் நள்ளிரவுல சிலையே அகற்றப்பட்ட பிறகும் திமுக தலைமை இன்னும் மௌனமாக இருப்பதற்கான காரணம் இல்லை, இதில் மௌனம்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் மக்களுக்கு மிக தெளிவாக இந்த விஷயம் தெரியும். இவை என்ன திட்டத்திற்காக என்ன நோக்கத்தில் அகற்றப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றம் கொண்டு வந்த திட்டங்கள் எதுவுமே மக்கள் கண்ணில் இருக்கக்கூடாதுன்ற நோக்கம்தான் இதை வெளிப்படையாக இருக்க தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆக இதில் அவர்கள் உண்மையிலே பாமக நிறுவனர் இன்னும் சொல்ல போனால் திரைத்துறைக்காக அவர்கள் அவ்வளவு வீரியமான ஒரு அறிக்கையை கொடுக்கும் பொழுது இந்த பக்கம் இருந்து என்ன வந்திருக்கிறது? இல்லை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். அறிக்கை சொல்லுவாங்க, ஒன்றும் பெரிய வராமல் போயிடாது கண்டிப்பாக. நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு 2013 மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அதை ஒட்டி இந்த அறிக்கையை இப்போ அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த வழக்குகள் போட்டப்பயே அப்பொழுதே சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நாங்கள் மிக தெளிவாக பதிவு செய்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டங்களை மறைப்பது, அதனுடைய காட்சிப்படுத்துவதெல்லாம் மறைப்பது என்ற ஒரே அந்த அஜெண்டா தான் இந்த ஆட்சிக்கு இருக்கிறது. அதில் இது ஒன்றாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது திமுகவுடைய திட்டத்திற்கு திமுக தலைமை ஸ்டாலின் அவர்களிடம் ஏன் நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த அம்சங்கள், இது அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சியில் செய்யப்பட்ட விஷயங்கிறது ஏன் வரவில்லை? நிச்சயம் வரும், கண்டிப்பாக வரும். அந்த அறிக்கை நீங்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம். அப்ப அது பாமகவை பார்த்ததுக்கு பிறகு திமுக அவசியம் கிடையாது. ஒரு கருத்தை வந்து யார் முன்னாடி சொல்றாங்க அவங்க தான் உரிமை கொண்டாடணும் கிடையாது. ஒத்த கருத்துடையர்கள். இப்போ நான் கூட நண்பர் பாலு சொன்னதை வரவேற்று சொல்றேன். அதுக்காக வந்து கூட்டணி எல்லாம் சொல்ல முடியுமா? ஒரு பார்வை வந்து ஒரு சரியான பார்வை இருக்குமே, ஆனால் அந்த பார்வை சொல்ல தவறு இல்லை. அதை மருத்துவரையா சொன்னா என்ன, நாங்க சொன்ன இல்லை. அதாவது திராவிட யார் முன்பு சொல்றாங்க பின்னாடி சொல்லாங்கன்றதுல வந்து பாசம்லாம் கிடையாது. அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்களை பார்த்து திமுக காப்பி அடிக்குதுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக்கலாம். அது வேணும் சொல்லிக்கலாம், யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை, அதை ஒட்டிக்கூடிய கருத்துக்கள் என்பதான் வெளிப்படாது. யார் சொன்னாலும் இப்போ வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க, விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்க, போய் ஆதரிக்கிறாங்க. மதுக்கடைகளை மூணும் நாங்களும் சொல்கிறோம், அவங்களும் தான் போராட்டம் நடத்துகிறாங்க. அதனால் வந்து எல்லாம் ஒருத்தவங்க காப்பி அடிக்கிறான்னு சொல்ல முடியாது. பொதுமக்கள் தன்னியல்பாக போராட்டம் நடத்துகிறாங்க. நண்பர் மிக தெளிவாக சொன்னார். இவங்க எதெல்லாம் வந்து அரசு நீதிமன்றத்தை மதிச்சிருக்கிறாங்க, எதை மதிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். மதுக்கடைகள் முறை போய் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, ஆனால் இதை உடனடியாக அகற்றுறாங்கன்றது தான் மக்களுடைய குற்றச்சாட்டாக. தொடர்ந்து பேசுவோம். பேராசிரியர் தீரன் அவர்களிடம் நள்ளிரவில் அவசரமாக அகற்ற வேண்டிய காரணம் என்ன? பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறுவது போன்று 2 சதிகள் செய்திருப்பதான அந்த குற்றச்சாட்டிற்கு உங்களுடைய பதில் என்ன? பொதுவாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பொறுத்தளவில் அனைத்திந்திய அண்ணா திமுகவானது எந்த விதமான அரசியல் மாறுபாடு அல்லது அவர் மீது ஒரு காழ்ப்புணர்வு கொண்ட ஒரு இயக்கம் அல்ல. ஏனென்று சொன்னால், மாண்புமிகு எங்களுடைய அம்மா அவர்கள் அவரோடு திரைப்படத்துறையில் இருக்கும் பொழுது பல படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார். அதேபோல் எங்களுடைய ஜானகி அம்மையார் அவர்கள் கூட ஒரு தேர்தல் களத்திலே அவரோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டு இருக்கிறார். அதே போல் இந்த மணிமண்டபத்தை கூட இன்றைக்கு அந்த திறந்து வைக்கின்ற ஒரு பெருமையையும் அம்மா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இதில் சிலையை அகற்றுதுன்னா பொதுவாக இதுக்கு முன்னாடி கூட வந்து கண்ணகி சிலையை கூட இரவில் தான் அகற்றினாங்க. ஏன்னா வந்து போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்ற காரணத்தினால இப்போ என்ன வந்து சிலையாக இருந்தாலே சில விபத்துகள் நடப்பதற்கு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லும்பொழுது, அப்போ இதே கட்சிகள் எதிர்கட்சிகள் குறிப்பிடக்கூடிய இதே விபத்து நீதிமன்றத்தில் ஜூலை 17ஆம் தேதி வழக்கு வருகிறது. அந்த வழக்கின் போது 4 வார காலம் அவகாசம் கேட்டுட்டு அதற்கு நீதிபதிகளும் 4 வார கால அவகாசம் கொடுத்து விட்ட பிறகு இப்போ அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அகற்ற வேண்டிய அவசியம் என்னன்னா, மணிமண்டபத்துக்கு இன்னும் ஒரு முத்தாய்ப்பாக அவருடைய சிலை இருக்கிறது ஒரு பெருமை தானே. அங்க மணிமண்டபத்தாண்ட அவருடைய சிலை வைக்கிறது ஒரு பெருமைக்குரிய இடம் தான். அவ்வளவு பெரிய மணிமண்டபம் கட்டும்போது இன்னொரு சிலை செய்யறது பிரச்சனையா? இல்லை, இப்போ ஒன்றுமே இல்லைங்க. எங்களை பொறுத்தவரை நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னும் சொல்ல போனால் நடிகர் சங்கம் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஏரியாவில் கூட இடம் இருக்குது எல்லாரும் பார்க்குற மாதிரி. இன்னும் சொல்ல போனால் நடிகர் திலகம் அவருடைய இல்லம் கூட வந்து போக் ரோட்டில் இருக்குது. அதனால் அந்த பக்கத்தில் கூட வந்து ஒரு சிறப்புக்குரிய இடங்களில் சிவாஜி சிலை மீண்டும் இடம் மாறுமா? மாறாது. நாங்கள் ஒரு புதிய சிலையை கூட வைப்போம். ஏன்னா எங்களுக்கு நடிகர் திலகத்தின் மீது அந்த அளவிற்கு ஒரு பாசம் உண்டு, ஒரு மதிப்பு உண்டு. அதனால வந்து இதுல அரசியல் அங்க புதிய சிலையை வச்சுட்டு இந்த சிலையை அவர்கள் கேட்டது மாதிரி காந்தி சிலைக்கும் காமராஜர் சிலைக்கும் நடுவில் வச்சிடலாமா? இல்லைம்மா, என்னை பொறுத்தவரை மூத்த வழக்கறிஞர் அவர் வந்து
அந்த இயக்கத்தினுடைய அவரை பற்றி அறிமுகம் பண்ணும்போதே தெளிவாக சொல்லிட்டார். அவருடைய கருத்தான் என்னுடைய கருத்தும். அதாவது தேசப்பிதா காந்தி அப்படிப்பட்டவருடைய ஒரு சிலைக்கு பக்கத்துலேயோ அதுக்கு பக்கத்துலேயோ இது பக்கத்துலேயோ வைக்கும்பொழுது அதுவும் அருகாமையிலே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவர் சீனிவாசன் அவர் கூட ஏதோ ஒரு முக்கியத்துவம் குறையிற மாதிரி இருக்குது தேசப்பிதாவுக்கு அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். இது வழக்கு தொடுத்தவருடைய மனோநிலை. இதில் அரசாங்கத்துக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுக செய்கிறதெல்லாம் நாங்கள் கெடுக்கிறோன்னு சொல்கிறாரு. நான் கேட்குறேன், வீராணம் திட்டம் வேலுக்கரைச்ச நீராக போச்சு, அந்த கான்ட்ராக்டரே செத்து மடிஞ்சான். ஆனால் அம்மா அவர்கள் புதிய வீராணம் திட்டம் கொண்டு சென்னை மாநகரத்துக்கு தண்ணீர் கொடுத்தார்கள். திமுக தொடங்கின திட்டன்றதுக்காக நாங்கள் கைவிட்டுல. அதே மாதிரி இன்றைக்கு ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் இன்றைக்கி இவங்க சட்டமன்றம் கட்டினாங்க. அது எந்த கட்டிட அமைப்பை பார்த்து கட்டினாங்கன்றது பல கேலியும் கிண்டலும் அப்போ பேசப்பட்டது. ஆனாலும் கூட அந்த இடத்தை இன்றைக்கி என்ன மாதிரி பண்ணியிருக்கிறோம், பல்லாயிரம் உயிர்களை காக்கின்ற பல்நோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனையாக அம்மா மாற்றி அமைத்திருக்கிறார்கள். கல்லூரி கட்டுறதுக்கே எங்க தொடக்கத்திலே அப்படியே 1000 பேருக்கு கொடுத்துருவாங்க. இல்ல அது அந்த நோக்கத்துக்காக தான் அந்த மருத்துவமனை திறக்கப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுக்காக கட்டினீங்கன்றது எங்களுக்கு தெரியும். அதை நான் அரசியலாக்க விரும்பல. ஆனால் எந்த ஒரு பிரச்சனை நமக்கு அந்த கட்டிடம் அல்ல, சிலை தான் நமக்கு பிரச்சனை. சிலைக்குள்ள நாம வரலாம். திமுக செய்யறதெல்லாம் நாங்க மறுக்கிறதா சொல்றாரு. அதுக்காக ஒரு உதாரணம் இல்லன்னு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றதா இல்லன்னு சொல்லுங்க. இல்ல சரி, அது மாதிரி கிடையாதுன்னு சொல்லுங்க. அதான் அது மாதிரி தான் இல்ல. ஆனா இன்னொன்னு நான் கேட்கறேன். நானும் சிங்கப்பூர்ல சிலை இல்லைன்னு வழக்கறிஞர் பாலு சொன்னாரு. நான் ஐரோப்பிய நாடுகளில் மிக முன்னேறிய நாடுகளில் பல நாடுகளில் நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். லண்டனில் போயிருக்கிறேன், பாரிஸில் போயிருக்கிறேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தலைவர்களுக்கு மட்டுமல்ல, ஏதாவது ஒரு சாதாரண ஒரு இது கூட ஒரு சிந்திக்கிற மாதிரி ஒரு இது குடும்பத்தோட உட்காந்து இந்த மாதிரிலாம் கூட சிலையை வச்சுருக்கிறாங்க மக்கள் 4 பேர் கூடுகின்ற இடங்களில். இந்த சிலை வைக்கிறது ஒன்றும் பெரியதில்லை. நான் கேட்குறேன், அம்பேத்கர் சிலையை ஒரே நாளில் 70 சிலையை திறந்தது நான் பாமகனுடைய தலைவராக இருக்கும்போது, நான் இருக்கும்போது திறந்தது. அதாவது ஒரே நேரத்தில் இது ஒரே மாதத்தில் தமிழகம் முழுவதும் அரியலூரில் இவர் சொல்கிற மாதிரி 7 சிலை ஒரே மாவட்டத்தில். ஆனாலும் கூட அப்போ பாமகவுக்கு அந்த மக்கள் ஆதரவு இல்லை, அது வேறு விஷயம். இருந்தாலும் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுடைய தலைவர்களுக்கு ஒரு ஹானர் பண்ணுறதுக்கு நாம் சிலை வைக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா சிலை வழிபாட்டை விரும்பாத இஸ்லாமிய நாடல்ல நம்முடைய நாடு. சிலை வைப்பது இங்கே பிரச்சனை இல்லை, சிலை அகற்றுவது, சிலை யார் வைக்கிறார்கள், எந்த இடத்தில் வைக்கிறார்கள் என்பதுதானே இங்கே பிரச்சனையாக அகற்றுவது என்பது காரணகாரியத்தோடு நீதிமன்ற தீர்ப்பினுடைய அடிப்படையில் நடைபெறுகிறது என்றுதான் ஐயா சொன்னாங்க. அதே மாதிரி தான் இது நடந்திருக்கு. இப்போ இதில் என்னன்னா, பொதுவாகவே ஒன்று உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திமுக அரசுனா அது அந்த ஆகாத மருமக தொட்டாலும் குற்றம் தொடாட்டாலும் குற்றம்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன. இந்த ஆட்சியை பத்தி வேற எதுவும் குறை சொல்ல முடியாது. நீராபானத்தை பத்தி குறை சொல்ல முடியுமா? மணல் 520 ரூபாய்க்கு வேற ஒரு விவாதத்துல பேசுறோம். குடிமராமத்து திட்டத்தை குறை சொல்ல முடியுமா? அதாவது இந்த சிலை இப்பொழுது மணிமண்டபத்துக்கு எடுத்து செல்லப்படுவதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. இந்த சிலை இப்படியே அங்கு நிறுவப்படுமா இல்ல அங்கு வேறு மாதிரியாக நிறுவப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இல்ல அது குறித்து நான் தெளிவா இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா அரசு என்ன முடிவெடுத்திருக்குது அப்படின்றது என்னால் இப்ப சொல்ல முடியாது. ஆனாலும் கூட நடிகர் திலகம் அவர்களுக்கு எந்தவித மதிப்பு குறைவும் ஏற்படாத வகையில் அவருக்கு பெருமை சேர்க்கிற வகையில தான் எடுக்கப்பட்ட இந்த சிலையில இருக்கக்கூடிய திறந்து வைத்தது யார், அது எப்போது திறந்து வைக்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் குறிப்புகள்லாம் இருக்கும். அந்த குறிப்புகளோடு தான் அங்க அந்த சிலை இருக்க போகிறதா? எப்படி அப்படிதான் இருக்கும். வரலாற்று இருட்டடி பண்ணக்கூடாது. ஏன்னா அது யாரு திறந்தாங்களோ அவங்க பேர் தான் இருக்கும். இப்போ கூட ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்டுங்க. சில மாற்றங்களை கொண்டு வருகிற பொழுது அன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் புதிதாக ஒரு கல்வெட்டை திறந்து கொள்வார்களே தவிர வேற ஏதாவது மாற்றங்களை செஞ்சு ஆனா அந்த இருக்கிறத மறைக்க மாட்டாங்க, இருக்கிறத எடுக்க மாட்டாங்க. உண்மையாகவே வரலாற்றை இருட்டடிப்பு செய்யக்கூடாதுன்னு அதிமுக தரப்பிலிருந்து இப்படி வருவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் ரொம்ப நாள் இல்ல 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உதாரணம், செம்மொழி பூங்காவில் இருந்த அந்த முகப்பு முள்ளே சாக்கு வைத்து மூடப்பட்டிருந்ததும் எனக்கு நினைவுக்கு வருகிறது அப்படிங்கறத இந்த நேரத்துல நான் சொல்றேன். சில விஷயங்கள் இந்த கத்திப்பாரா இதுக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சியில் உருவாக்கப்பட்டது ஒன்று. அதில் முகப்பில் பார்த்தீங்கன்னா அது யார் ஆத்திரக்கார டிஆர் பாலு அவர்கள் பெயர் இருக்கும்.
இப்போ போய் பாருங்கள் இருக்குதான்னு இடித்து எடுக்கப்பட்டு விட்டது. அது காரணம் இவர்கள் நிறைய அந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். 2 விஷயம் சொன்னாங்க. கண்ணகி சிலையை பற்றி பேசினாங்க. கண்ணகி சிலைக்கும் டிராஃபிக் என்ன சம்மந்தம் இருந்தது? அது ஏதோ மூலையில் இருந்தது. ஜெயலலிதா கண்ணில் வந்து தலைவிரி கோலத்தோட படக்கூடாதுன்னு யாரோ ஜோசியர் சொன்னதுக்காக கண்ணகி சிலை ராவணராவா எங்கே இருந்துச்சுன்னே கடைசியில் கண்டுபிடிக்க முடியல. திமுக ஆட்சி தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே மாதிரி வந்து அதே போல வந்து அதுல வந்து சிலையை வந்து அகற்றக்கூடாது அப்படின்னு வழக்கு, இங்க வந்து சிலையை வந்து அகற்றணும்னு நீங்க வாதாடுற இந்த முரணை நீங்க எப்படி? ஒன்றும் முரண்பாடு இல்லை. கண்ணகி சிலை அந்த இடத்துல இருந்து எதே இடத்துல மாற்ற வேண்டியதில்லை தான் வழக்கு போட்டோம். எந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் ஏன் இது மாற்ற வேண்டும்? கண்ணகி சிலை அந்த இடத்துல இருக்கிறது. எந்த விதமான எந்த இடைஞ்சலும் இல்லை, போக்குவரத்துக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. அதனால் எடுக்கக்கூடாது என்பதுதான் வழக்கு. அதில் தான் உடனடியாக வந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் உடனடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். நான் தான் அதற்கும் போட்டிருந்தேன். அப்போ கூட நீதிபதி கேட்டாரு. இந்த வழக்குல கூட பாத்தீங்கன்னா போக்குவரத்து இதனால எந்த இடையூறும் இல்லைன்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதாடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதத்திலே ஏன் வந்து அவங்க மாத்திக்கிட்டாங்கிறத தீரன் பேராசிரியர் அவர்கள் தான் அதை சொல்லணும். அதுல வந்து அவங்க உத்தரவு அவங்க இதே பெட்டிஷன் எனக்கு நான் வந்து போன இருந்துச்சு 2014 உத்தரவு போட்டு ஒரு வருடம் ஒன்றும் சொல்லாமல் ஒரு கண்டெம்ட் போட்டேன். கோர்ட் அவமதிப்பு இதை உடனடியாக எடுத்தாக வேண்டும்னு. உடனே அவங்க இந்த மாதிரி சில நாங்கள் வந்து ஒரு இது கட்டிடுறோம், மணிமண்டபம் கட்டி விடுகிறோம், அதனால் எங்களுக்கு ஒரு வருடம் இடம் கொடுக்க வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு வருடம் கொடுத்தாங்க, அப்பவும் கூட கொடுக்கல. மீண்டும் ஒரு முறை அதில் ஒரு பெட்டிஷன் போட்டு அவங்கள கண்டிப்பாக கண்டிச்சாகணும், இந்த சிலை எடுக்கலைன்னா அவங்கள உடனே சிறைக்கு செல்ல வேண்டும் என்று தீவிரமாக வழக்கை ஆர்கியூ பண்ணோம். அப்போ தான் அவங்களால அதுக்கு மேலே சீஃப் ஜஸ்டிஸ் காவல் இதுக்கு முன்னாடி இருந்தார். அவரும் இன்னொரு நீதிபதியும் இருந்து இன்னும் எங்களுக்கு டைம் கொடுக்க முடியாது, முன்னால் கொடுத்த டைமே ஜாஸ்தி, இப்போ உடனடியாக எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. எடுக்கணும் சொல்லிட்டதுனால தான் அவங்க உடனடியாக அவங்க லெட்டர் எழுதினாங்க உடனே எடுக்கணும்னு சொல்லி. அவங்க சொன்னதுனால இரவோடு இருக்க வேண்டிய காரணம் எந்த அரசியல் பின்னணியும் கிடையாது. இல்ல, நீங்க பேசிக்கா நான் ஒரு மூத்த வழக்கறிஞராக உங்களிடம் கேட்கிறேன். சட்டப்படி இன்னும் 4 வார காலம் அவகாசம் அந்த ஜூலை 17ஆம் தேதி வழக்கிற்கு இருக்கும் பொழுது இந்த 4 வாரத்துக்கு அப்புறம் கூட இதை நீதிமன்ற உத்தரவு செஞ்சிருக்கலாம் இல்லையா? முன்னாலே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள். அதற்கு நேரம் ஒதுக்க முடியாது, மே 15க்குள்ளே எடுத்தாக வேண்டும், மே 15க்குள் எடுத்து விடுவேன் என்று சொன்னதனால்தான் ஜூன் மாதத்திலாவது எடுக்கணும்னு சொல்லி அவங்க எடுத்தாங்களே தவிர எந்த விதமான அரசியல் பின்னணியும் கிடையாது. இதுக்கு சிவாஜி கணேசன் சிலை எடுத்தது இந்த வழக்கில் உயர்நீதிமன்றங்கள் போட்ட வழக்கில் தான் அவங்க எடுத்தாங்களே தவிர வேறு எந்த விதமான காரணம் அரசியல் பின்னணி சட்ட ரீதியாகவும் அதாவது நீதிமன்ற உத்தரவின் பேரில் தான் இந்த சிலை அகற்றப்பட்டிருக்கிறது. இதில் அரசியல் பின்னணி இல்லை என்கிறார் மூத்த வழக்கறிஞர் காந்தி. இது குறித்து சந்திரசேகர் என்ன சொல்கிறார் என்று ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் விரிவாக விவாதிக்கலாம். மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைக்கான ட்விட்டர் போலுக்கான கேள்வி: நடிகர் சிவாஜி கணேசனுடைய சிலை அகற்றப்பட்டதன் பின்னணியில் இருப்பது அதிமுக திமுக அரசியல், நீதிமன்ற தீர்ப்பு என்பதுதான் இன்றைய கேள்வி. இதற்கான விடையை நாம் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் பார்க்கலாம். தற்பொழுது சந்திரசேகர் அவர்களிடம் கேட்கலாம். இது நீதிமன்ற சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை தான் இது அப்படிங்கிறத மூத்த வழக்கறிஞர் காந்தி குறிப்பிடுகிறார். அதிமுக தரப்பிலும் குறிப்பிடப்படுகிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து? அதில் 2-3 விஷயங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சட்டம் எப்படின்னா எப்படி வேணாலும், அதாவது வாதிடுறவங்களை பொறுத்து தான் சட்டமோ தீர்ப்போ இருக்குன்றது தான் என்னுடைய ஒரு சாமானியனாக நான் சொல்கிற கருத்து. என்னென்னா, ஃபஸ்ட்டு காந்தி சிலையை மறைக்கிறது என்று சொன்ன வழக்கு பின்னாடி திசை திரும்பி அப்போவெல்லாம் அகற்றணும்னு நீதிமன்றம் கண்டிப்பாக சொல்லவில்லை. ஏன் அப்போது அவங்க வழக்கு திருப்பி சொல்லலை? ஏன் அதை அகற்றணுன்றதை கண்டெம்ட் கோர்ட்டு ஏன் போடலை? அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசும் இதை அகற்ற வேண்டும் என்று விரும்பிய போது அதற்கு இந்த வழக்கை உபயோகப்படுத்தி கொண்டார்கள். அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். அதை டிராஃபிக்கு எப்படி சொன்னால் அந்த சிலையை அகற்ற முடியும்னு பார்த்தாங்க. அதுக்கு டிராஃபிக்கு இடைஞ்சல் அப்படின்னு ஒரு டிசியை விட்டு ஒரு இது போட வச்சு, அஃபிடவிட் போட வச்சு அந்த வழக்கை அவங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். இது அப்படி டிராஃபிக்கு இடைஞ்சல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் பெரியார் சிலை, அண்ணா சிலை, எம்ஜிஆர் ஸ்பென்சருக்கு ஏற்ற மாதிரி எம்ஜிஆர் சிலை இருக்குது, நடு ரோட்டில் இருக்குது. அது எல்லாம் டிராஃபிக்கு ரொம்ப நல்லா இடைஞ்சல் இல்லாமல் இருக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா?
ஏன் தேவர் சிலை இருக்குது, அந்த பக்கம் ராமசாமி படையாச்சியார் இருக்குது, கிண்டியில் இன்றைக்கி காலையில் கூட நான் வர்றப்ப பார்த்தேன் தீரன் சின்னமலை சிலை வந்து கொஞ்சம் ஓரமாக இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளவு டிராஃபிக் இருந்ததுன்றதை நான் பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த சிவாஜி சிலையினால் உங்களுக்கு விபத்து ஏற்பட்டதுன்னு சொன்னாக்க இப்போ சிவாஜி சிலையை அகட்டிட்டாங்க. இனிமேல் அங்கே விபத்தே நடக்காதுன்னு அந்த டிசி வந்து உத்தரவாதம் தர தயாரா? அங்கே குடிச்சிட்டு 10 பேர் டெய்லி சாகிறான். அதுக்காக டாஸ்மாகை மூடுவீங்களா நீங்கள்? டெய்லி குடிச்சிட்டு எவ்வளோ பேர் விபத்தில் பலியாகிறாங்கன்ற புள்ளி விவரம் என்கிட்ட இருக்குது. ஏன் அதற்காக டாஸ்மாகை மூடலை? சரி, ரைட்டு. ரெண்டாவது நான் சொல்கிறது என்னென்னா, 2-3 கேள்விகள். தமிழ்நாடு முழுக்க நடு சாலையில் 13,000 சிலைகள் இருக்கு. எல்லா சிலைகளையும் நாங்கள் அகற்றுவோம்னு சொல்ல தயாரா தமிழக அரசு? இல்ல நினைவிடம் அல்லது மணிமண்டபம் இவற்றில் தான் சிலைகள் அமைக்கப்பட வேண்டும். சிலையை அகற்றுவதனால் தமிழக அரசுக்கு என்ன லாபம்? அதில் அரசியல் இருக்கலாம், அதில் நான் உள்ளே செல்ல விரும்பவில்லை. ஆனால் அரசியல் இருக்கிறது என்று மட்டும் நான் உறுதியாக சொல்வேன். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து மணிமண்டபம் சிலை இருக்குல்ல, உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு மணிமண்டபம் சிலை எடுத்து இப்ப மெட்ரோ ரயில், சென்னை மெட்ரோ ரயிலுக்காக அது இப்பொழுது எங்களுக்கு அதில் கூட ஒரு உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது. ஏன்னா நாங்கள் மணிமண்டபத்துக்காக பலவிதப்பட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கோம். அப்போ வந்து இந்த சிலையை அகற்றுவதற்காக மணிமண்டபம் அறிவிக்கப்பட்டதா என்பதும் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த சிலையை அகற்ற வேண்டும் என்பதற்காக. ஏன்னா ஆகஸ்ட் 26ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி சட்டப்பேரவையில் மணிமண்டபம் அதாவது மணிமண்டபம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம். மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் தலைவர்களுக்கு எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியும். ஆனா நீங்க அதையும் சந்தேக கண்ணோட பாக்குறீங்க, அப்புறம் சிலை அகற்றதை சந்தேகமா பார்க்கறீங்க அப்படிங்கிறது இதில் யார் அரசியல் செய்வது? அதிமுக செய்கிறதா அல்லது சிவாஜி சமூக பேரவை செய்கிறதா? உண்மையிலேயே நான் வந்து அரசியல் செய்வது இதில் விரும்பவில்லை. ஏன்னால் சிவாஜியின் புகழுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் போராடிட்டு இருக்கேன். நாங்கள் இன்னைக்கு கூட சிலையை அகற்றுறதுல நாங்கள் எந்தவித கருத்து மாறுபாடும் வச்சுக்கல. சிலையை அகற்றும் போது ஏன் காந்தி சிலைக்கும் காமராஜ் சிலைக்கும் நடுவில் வைக்கக்கூடாது அல்லது அந்த சிலைகள் வரிசையில் வைக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். இதில் என்ன அரசுக்கு சங்கடம் இருக்க போகிறது? அப்படி பார்த்தால் தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தின் எல்லா உத்தரவுகளையும் செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு சொன்ன மாதிரி மக்கள் நல பணியாளர்களுக்கு வேலை கொடுக்க சொன்னிச்சு, உள்ளாட்சி தேர்தலை நடத்து என்று இப்போ ஒரு 6 மாதமாக திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நடத்தினாங்களா தமிழ்நாடு அரசு? ஏன் அதற்கு மட்டும் அப்பீல் போறாங்க, இல்ல முடியலன்னு சொல்றாங்க? ஏன் இதை பண்ண முடியாதா? ஒரு சிறிய சிலையை அரசியலுக்குள் போகவில்லை என்று சொல்லிவிட்டு முழுவதும் அரசியல் ரீதியான கருத்துக்களை தான் நீங்க வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டு கலை பொக்கிஷம் இல்ல இது உயர்நீதிமன்றம் சொன்ன விஷயங்களை தான் நான் சொல்றேன். இது வந்து அரசியல் இல்லையோ நான் சொல்லல. டாஸ்மாக் எல்லாம் அரசியல் கிடையாது. டாஸ்மாக் மூடணும்னு சொல்றது வந்து அரசியல் கிடையாது, பொதுமக்கள் சார்ந்தது. நான் வந்து அதை சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த ஒரு சைடில் வைக்கணும்னு சொன்ன ஒரு சிறிய கோரிக்கையை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாதா? அதற்கு ஏதாவது ஒரு நியாயமான காரணத்தை அவங்க சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் இதை எடுத்துக்கொண்டு வைக்கிறாங்க. ஏன் அதை செய்யக்கூடாது? கண்டிப்பா தொடர்ந்து நாம் பேசுவோம் சார். கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். கலையோட அடையாளமா இன்னைக்கு மெரினாவோட அடையாளமாவே இருக்கு. நடுவில் வைக்கணுன்றதுக்காக இல்லை, அதை வந்து கோர்ட் ஒத்துக்கிட்டாங்க. இதுக்காக நாங்கள் இந்த சிலையை எடுத்து நாங்கள் ஒரு மணிமண்டபம் கட்டி கொண்டிருக்கிறோம், அதற்குள் இதை கொண்டே வைக்கப் போகிறோம் என்று உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் மனு போட்டார்கள். அதிலே தான் நேரம் ஒழிப்பட்டது. மீண்டும் போடுகிறேன், அங்கே ஒரு கண்டம் போட்டு நீங்கள் உடனடியாக நீங்கள் அகற்றாவிட்டால் பனிஷ் பண்ணணும், இவங்களெல்லாம் அரசாங்க அதிகாரிகளெல்லாம் பனிஷ் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அதனால தான் அவங்க உடனடியாக இரவோடு இரவாக அவசரமாக எடுத்து இந்த சிலை தான் கொண்டு வைக்க வேண்டும். வைக்கிறவங்க ஒத்துக்கிட்டாங்க, வேற எதுவும் கொண்டு வைக்க முடியாது. அவங்க இந்த சிலை இங்கே வச்சுட்டு அங்கே கொண்டு வைத்தா அதுக்கு ஒரு கண்ட்ரோல் போடுவேன். இங்கே வச்சிருங்க, இப்போ அங்கே ஒரு சிலை வைக்கிறவங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. சிவாஜி கணேசன் எவ்வளோ எத்தனை பேர் வைக்கலாம், ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக இருக்கிறது. சென்னை கார்ப்பரேஷன் சட்டத்தினுடைய 203வது பிரிவின்படி அங்கே இருக்கக்கூடாது, நடுவில் கட்டக்கூடாது, கட்ட மாட்டோம் என்று உச்சநீதிமன்றத்தில் உறுதியளித்திருக்கார்கள். வேறொரு வழக்கில் எந்த விதமான ரோட்டின் நடுவில் எந்த விதமான கட்டணம் வைக்க மாட்டோம். இல்ல, அது உறுதியளித்தது எப்போது? இன்னும் சொல்ல போனால் இதே வந்து பார்த்தீர்கள் என்றால் இன்னொரு இங்க டிவிஷன் பெஞ்சிலேயே வந்திருக்கிறது. அங்கேயும் வந்து இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது சாலை ஓரங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய வகையில் இது போன்ற தலைவர்களுக்கு சிலைகள், நினைவு தூண்கள் அமைக்க கூடாது, ஆனால் தலைவர்களுக்கு உரிய மரியாதை வழங்க வேண்டும்னு டிவிஷன் பெஞ்சில் இதே மாதிரி ஒரு உத்தரவு ஏற்கனவே வந்திருக்கு. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது எப்போது வந்தது உச்சநீதிமன்றத்தில்? இது 2006 வந்து சிலை அமைக்க 2006க்கு முன்னாலேயே அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் அவர்களோடு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
இது கார்ப்பரேஷன் ஆக்ட் 220 சென்னை முனிசிபல் கார்ப்பரேஷன் ஆக்ட் இருக்கிறது. அதேபடி மீண்டும் 72 ஆக்டில் அவர்கள் 222 இருக்கிறது. பல இங்கே சுப்ரீம் மன்றத்தில் 2005 2005 SCC பேஜ் 181 என்ற வழக்கில் தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இடையில ரோட்டுக்கு நடுவில் எந்த விதமான கட்டிடங்கள் கட்டுவதோ எந்த விதமான இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் எடுக்கப்பட்டதெல்லாம் சட்டத்திற்கு புறம்பானத போனதால் தான் இது எடுக்கப்பட்டது. இதில் ஒன்றும் சட்டம் தொடர்ந்து நாம பேசுவோம். ஒரு ரெண்டு இந்த தருணத்தில் 2 செய்தியை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒன்று, மணிமண்டபத்தில் மாற்றுவதற்கான சிலை இது அல்ல. நீங்கள் சிவாஜியினுடைய சிலையை நீங்கள் பாருங்கள், மீண்டும் ஒரு முறை உங்களுடைய இதில் பாருங்கள். அந்த சிலையினுடைய தோற்றம், அந்த வடிவமைப்பு இருக்கிறதே, அது சிவாஜி அவராகவே அவர் உயிரோடு இருக்கிற காலத்தில் தன்னுடைய காலத்திற்கு பிறகு ஒரு சிலையோ ஒரு படமோ வேண்டுமென்றால் எப்படி வேண்டுமென்று அவரே தன்னை சித்தரித்து அந்த கையிலே போட்டிருக்கக்கூடிய துண்டை கையிலே போட்டு நின்று படமெடுக்கப்பட்டதாக செய்திகள். அந்த அளவிற்கு ஒரு தத்ரூபமாக அதை சிலை வடிவமாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், மணிமண்டபத்தில் வைக்கக்கூடிய சிலைகள் என்பது ஒரு மார்பளவில் இருக்கக்கூடிய சிலை, அந்த அளவில் தான் மணிமண்டபத்தில் வைக்க வேண்டும். இதுபோன்று இல்ல, நீங்கள் குறிப்பிடக்கூடியது இவ்வளவு, அதாவது சினிமாவை தூர வைத்திருக்கக்கூடிய பாமக. முடிச்சறேன் அந்த கேள்வியோட உள்வாங்கிக்கிட்டு நீங்க பேசுங்க. அதனை சொல்லும் பொழுதே தெரிகிறது. இன்னொரு விஷயம், திமுகவுடைய விஷயங்கள் என்று சொல்லக்கூடியது எல்லாவற்றையும் பாமக டோக்கன் செய்கிறதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து இப்போ இந்த அரசியலுக்குள்ளே வரல. இன்னைக்கு என்னுடைய இன்னொரு செய்தி, நீங்க பாமக சினிமாவை சார்ந்துட்டு நான் இன்னொரு செய்தி சொல்றேன். 2 இடத்துல அரசியல் சதி நடந்துருக்குன்னு அறிக்கை கொடுத்துட்டு அதை சொல்லிடுறேன். அது எங்கள் நிறுவனர் மருத்துவரையா அவர்கள் அதை சொல்லியிருக்காங்க. இதன் பின்னணியில் என்ன இருக்குது, ஏன் மணிமண்டபம் சென்றது என்பது சொல்றாரு. ஆனால் இன்னொரு செய்தி, அவருடைய நடிப்பு என்பது சாதாரணமாக ஏதோ சிகரெட்டை தூக்கி போட்டு நடித்த நடிப்பு அல்ல. சிவாஜியை பற்றி இந்த ஒரு 2 இடத்துல சொல்லணும். கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கிற தோற்றம் இன்றைக்கும் அவர்தான் எங்களுக்கு அடையாளம், வேறு யாரும் கிடையாது. அதே போன்று வஉசி, அவருடைய தியாகம் இன்றைக்கும், வஉசியினுடைய தியாகத்தை வரலாற்றில் படித்தினால் அந்த தியாகத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இன்றைக்கும் வஉசியினுடைய அந்த தியாகத்தை சிவாஜியினுடைய உருவத்திலே பார்க்கிறோம். இன்னொன்று, நான் ஒரு வழக்கறிஞர். கௌரவம் படம் சிவாஜி நடித்தார். அந்த கௌரவம் படத்தில் ஒரு சிவாஜி வழக்கறிஞராக நடிக்கக்கூடிய காட்சியை சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் கோவிந்தசாமிநாதன் என்று சொல்லக்கூடிய மூத்த வழக்கறிஞரிடம் 1 வார காலங்கள் சென்று அவருடைய நடவடிக்கைகள் மாநில இல்ல, அதுதான் சொல்ல வரேன். அதனால சொல்றேன், இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு நபர், அவர் கௌரவப்படுத்த வேண்டும், அவர் மதிக்கப்பட வேண்டும். அவரை ரசிகர்களாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மனதிலே ஒரு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாத வகையில் அந்த சிலைகள் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். இந்த கூட நடிகர் ரசிகரே சொல்றார், எனக்கு மாற்றுறதுல அவசியம் இல்லைங்க, அதை மாற்றுகின்ற பொழுது அதே மெரினா கடற்கரையில் அதை வைத்திருந்தால் மகிழ்ச்சி என்று சொல்கிறார். நிச்சயமா இந்த சிலை, நான் சொல்லக்கூடிய இந்த சிலை, மெரினா கடற்கரையில் கூடிய சிலை, நீங்கள் அவருடைய மணிமண்டபத்தில் வைக்கக்கூடிய சிலை அல்ல இது. இந்த சிலை தனித்துவமாக தனியாக ஒரு பொது இடத்தில் இருக்க வேண்டிய சிலை, அதற்காக வடிவமைக்கப்பட்டது. அப்படி பார்க்கின்ற பொழுது இதன் பின்னணியில் நெடுஞ்சாலை போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடாது எதுவுமே அப்படின்னு, விபத்துகள் குறையணும்னு வாதாடக்கூடிய, வழக்கு தொடரக்கூடிய பாமக தான் இதையும் சொல்கிறது. இல்ல, நான் அது வருங்க, சாலை விபத்துகள் தடுக்கப்பட வேண்டும் என்பதில் அதில் மாற்று கருத்தே அல்ல. அது அப்படி ஒரு நோக்கம், அப்படி ஒரு இலக்கு இந்த அரசிற்கு இருக்கிறது என்று சொன்னால், அண்ணா சிலையும் பெரியார் சிலையும் எம்ஜிஆருடைய சிலையும் அண்ணா சாலையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு கூட ராஜா அண்ணாமலை மன்றம், பாரிஸ் கார்னரிலிருந்து நான் வெளியே வருகின்ற பொழுது நீதிமன்றம், 20 வருஷமா அந்த வழியாக நான் போயிட்டு இருக்கேன். ஆனால் அந்த சிலை யாருது சிலைன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் உத்து பார்த்துட்டு வரேன். அந்த அளவிற்கு தான் இன்றைக்கு ஒரு சிலைக்கான முக்கியத்துவம் பொது இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றப்படுகின்ற பொழுது அந்த கண்ணியம், அவர் மீது இருக்கக்கூடிய மதிப்பு, அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அதற்கு மதிப்பளிக்க வேண்டும். அந்த விஷயத்தை இந்த அரசு செய்ய தவறிவிட்டது. இது ஒரு விதமாக இதன் பின்னணியில் இரவோடு இரவாக எடுக்கக்கூடிய இந்த காரியங்கள் நடந்தனுடைய நிகழ்ச்சி, இது அவசரமாக எடுத்து ஏதோ ஒரு இடத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்ற வகையில் தான் இருக்கிறதே ஒழிய, அண்ணன் அவர்கள் சொல்வதை போன்று, தீரன் அவர்கள் சொல்வதை போன்று
மதிப்பு மரியாதை ஏதோ ஒரு இடம் இல்ல, அவர்கள் இல்ல மணிமண்டபம் மணிமண்டபம் தான். நான் சொல்றது மணிமண்டபத்தில் வைப்பதற்கான சிலையும் தோற்றமும் அதற்கான அளவும் வேறு. இது அங்கே வைக்கக்கூடிய சிலை அல்ல. அதாவது அரசு முடிவு செய்ய வேண்டும் அந்த இடத்தில் என்ன மாதிரியான சிலை. இதை ஏன் பாமக இவ்வளவு மெனக்கட்டு இந்த சிலை அங்க வைக்கக்கூடிய சிலை அல்ல அப்படிங்கறது? அந்த மாதிரி சிவாஜியினுடைய நடிப்பை பார்த்து எங்கள் மருத்துவரையா கூட ரசிக்கக்கூடியவராக இருந்திருக்கலாம். அதனால் அவர் மீது இருக்கக்கூடிய பேராசிரியர் தீரன் அவர்களிடம் தொடர்ந்து வந்து சிவாஜி சிலை இங்கு திமுக அதிமுக அரசியலால் அலைக்கழிக்கப்படுகிறதா? இதனால ஒண்ணு எங்க அரசை யாரும் ஒன்றும் அலைக்கழிக்க முடியாது. சிவாஜி சிலையை கேட்குறாங்க. சிவாஜி சிலை அரசு அலைக்கழிக்க இல்லை இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னாக்கா, இவர் கூட அவர் சந்திரசேகர் தம்பி கூட சொன்னார். அதாவது நீங்களும் அதுக்கு விளக்கம் சொன்னீங்க, அப்பயும் திரும்ப அப்படியே சொல்கிறார். அரசு சொல்லலை, அங்கே விபத்து நடக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அரசு வழக்கறிஞர் அது சிவாஜி சிலை காரணம் இல்லைன்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னீங்க. அதனால அரசு தரப்புல அடுத்த ஒரு மாசத்துல மாத்திக்கிட்டாங்க. இல்லை மாத்திக்கிட்டாங்கன்னா எதனாலனாக்கா, அங்கே வந்து நீதிமன்றம் வந்து இதை வலியுறுத்தியதுனால சீக்கிரம் அந்த சிலை அங்கிருந்து அகற்றப்படணும் வலியுறுத்தியதுனால அதனால அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு அங்க வந்து இதனால எந்த இடையூறும் இல்ல, விபத்து எதுவுமே நடக்கலன்னு சொல்றாரு. ஒரு மாதத்திற்கு பிறகு அங்கு இடையூறு இருக்கிறது, விபத்து நடக்கிறதுன்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் நீதிமன்றத்துல சொல்றாங்க. இல்லைங்க, வழக்கு மன்றத்தில் இது வழக்கு நடக்கும் போதே சில விவாதங்கள்ல வந்து இப்போ ஐயா சொன்னார் இல்லைங்களா, இதுல வந்து 2000 வந்து என்னது 20 விபத்துக்கள் அங்கே 2013 நடந்தது. அது மாதிரி சில புள்ளி விவரங்கள் தெரியாதனால கூட வழக்கறிஞர் சொல்லியிருக்கலாம். 2013 20 விபத்துகள் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இது விபத்தே காரணம் காட்டாதீங்க, விபத்துக்கு இது இல்லை. பொதுவாக நாங்களும் அப்படி தான் நினைக்கிறோம். வழக்கறிஞர் வந்து தன்னுடைய கருத்தில் மாறுபாடு இருந்தால் கூட அவர் புள்ளி விவரம் தெரியாமல் இருந்திருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிவாஜி சிலை வச்சு யாரும் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இதில் என்ன சதி கிடக்குது? நான் ஒரே கேள்வி கேட்குறேன், பால் அதுக்கு பதில் சொல்லட்டும். நாங்கள் வந்து சமூக நீதி போராட்ட தியாகிகளுக்கு வந்து பாப்பனப்பட்டிலையும் சித்தனிலையும் இந்த பிரதான சாலையில் வந்து நினைவிட வச்சோம். அன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க, அதை அகற்றி என்ன பண்ணாங்க, உள்ளே கொண்டு போய் போட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் கூட ஐயா வந்து ஒரு இவ்வளோ ஆத்திரப்பட்டு ஒரு அறிக்கை விட்டதா தெரியல. ஆனா இதுல என்ன சதி இருக்கு? இப்ப சிவாஜி அரசியல் இருக்கிறாரா, இல்ல அவரை சார்ந்த இயக்கம் இருக்கா? அதனால தான் அந்த கேள்வி வருகிறது. ஆந்திராவுல வந்து அரசியல்ல இருந்த என்டிஆருக்கு ஒட்டுமொத்தமா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து செல்ல வைக்கிறாங்க, அரசியல் கட்சி திரைக்கலைஞர்கள்னு சேர்ந்து வைக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு சிவாஜின்றீங்களே, அதை தந்தை பெரியார் கொடுத்த விருது. அது அவர் சொன்னதுக்கு பிறகுதான், பட்டம் கொடுத்த பிறகுதான் இன்றைக்கு அவருக்கு வந்து சிவாஜின்ற விசி கணேசன் என்ற பேர் மறைஞ்சு சிவாஜின்னு போற்றப்படுகிறார், புகழப்படுகிறார். அதே மாதிரி எங்களுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திரைப்படத்துறையில் எதிரும் புதிருமா இருப்பாங்க, சிவாஜியும் எம்ஜிஆர் அவர்களும். ஆனால் அவருடைய குடும்பத்தை பொறுத்தளவில் நேரடியான கேள்வி, நீதிமன்றத்தில் ஒரு மாதத்திற்குள் அப்ப முதல் தடவை நீங்கள் வாதாட போகும்போது ஏன் தரவுகள் சரியாக பார்க்கப்படவில்லை? வருகிறேன் என்றால், இதில் எதிர்க்கட்சிகள் தான் அரசியல் பண்ண பார்க்கிறார்களே தவிர, எங்களுக்கு மதிப்பிற்குரிய மாபெரும் நடிப்பு திலகமான ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லலாம், நடிப்புக்கு ஒரு பல்கலைக்கழகம்னு அவரை சொல்லலாம். அப்ப உலகின் மிக நீண்ட 2வது கடற்கரையான மெரினாவுல இன்னொரு சிலை அங்க வைக்கிறதுல ஒரு சிக்கலும் இல்லையே. இல்ல, நாங்க நிச்சயமாக எங்களுடைய ஆட்சியானது நடிகர் திலகம் அவர்களுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து ஒருவேளை அவருடைய இல்லம் இருக்கிற அந்த ஸ்ரீநகர் பகுதியில் தான் சினிமாக்காரங்க அதே அந்த பக்கத்தில் இருக்கிறாங்கன்றதுனால அங்கேயே வைக்கலாம். இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல சஜஷன், நல்ல ஆலோசனை அரசுக்கு கிடைத்தால் அங்கேயே வைக்கலாம். சிவாஜிக்கு எத்தனை செலவு வேணாலும் வைக்கலாம், எங்கள் அரசுக்கு அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு கட்டுப்பட்டு தான் இந்த சிலை வந்து மணிமண்டபத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது தவிர வேற எந்த அரசியல் கேட்கக்கூடிய அதே கேள்வி அவர் வழக்கு தொடர்ந்தவரே கேட்கிறார். ஏன் இந்த அவசரத்தையும் இந்த மும்முரத்தையும் ஏன் வந்து டாஸ்மாக் கடைகளை நீதிமன்றத்தில் உத்தரவிட்ட பிறகு மூடவில்லை என்ற கேள்வி வரும் தானே? அதுவும் அரசியல் தாங்க. நாங்க படிப்படியா மூடுறோம்னு சொல்லி அம்மாவே 500 கடையை மூடினாங்க. இவர் வந்து நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் வந்து 500 கடையை மூடினாரு. இப்படி ஏன்னா நீங்க ஏற்கனவே வந்து அவர் ஒரு இதுல சொல்லும்போது சொன்னார், இன்னைக்கு 6500 கோடி ரூபாய் இழப்பு. ஒரு அரசுக்கு மத்திய அரசாங்கத்திற்கு வர வேண்டிய நிதி ஒதுக்கீடும் குறைஞ்சி போச்சு, எங்களுடைய வருவாயா இருக்கக்கூடிய இதுவும் குறைஞ்சி போச்சு. இந்த சூழ்நிலையில உடனடியா இவங்க ஏதோ சடன் பிரேக் போடுற மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லிடுறேன், டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி நீங்க டாஸ்மார்க்ல தீர்ப்பு, மார்ச் 31 வரை சட்ட போராட்டம். இப்போ உயர்நீதிமன்றமே சொல்லிடுது அகற்றணும்னு. ஏன் தமிழக அரசு மீண்டும் பேசலாம். மீண்டும் உங்களிடம் இதே கேள்விதான். திமுக அதிமுகவுடைய அரசியலில் சிவாஜி சிலை அழைக்கழிக்கப்படுகிறது. நாங்க சிவாஜி சிலை அரசியல் ஆக்கல, திராவிட ஏற்கனவே நான் பதிவு செய்ததான்.
ஏற்கனவே மரியாதைக்குரிய சிவாஜி சிலை அங்கே வைக்கப்பட்டது. நான் கேட்குறேன், இப்போ அரசு வந்து ஒரு அங்கே போக்குவரத்துன்னு பிரச்சனைன்னு சொல்லுது. தாமஸ் மன்றோ சிலை எங்கே இருக்குது? பல்லவன் சாலையில் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட சிவாஜி சிலைக்கு இணையாக தான் இருக்கும். ஐயாவும் அதுக்கு வழக்கு போடலை. அதே மாதிரி ஜார்ஜ் மன்னர் சிலை ஜார்ஜ் டவுனில் இருக்குது, நம்ம பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில். அது நடு சாலையில் தான் இருக்குது. இதை விட வந்து இதுக்கு இடையூறாக இருக்குதா? ஏற்கனவே அதுக்கு ஏற்க ஒரு மறைவான இடம் இருக்குது. இது இன்னும் சிறந்ததாக அந்த சிலை வைத்ததனால் போக்குவரத்து எளிமையானதே தவிர அங்கே வந்து போக்குவரத்தால் பாதிக்கப்படலை. ஏன்னா அந்த இடத்துல கடுமையான போக்குவரத்து இருந்தால் கூட இது சுற்றி போவதற்கும் வருவதற்கும் ஒரு சரியான சுற்றுச்சாலையாகத்தான் இருந்தது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, 2006 போட்டு 2013 அந்த வழக்கு வந்த பிறகு உடனடியாக அரசு தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வதென்றால் இதைத்தான் நாங்கள் அரசியல்னு சொல்கிறோம். இதில் தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர மற்றபடி சிவாஜியை வைத்து நாங்கள் அரசியல் செய்ய தயாராக இல்லை. அரசு இந்த இருக்கக்கூடிய ஆளும் அதிமுக அரசு இதை வைத்து அரசியல் செய்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். கிடையாது இல்லை. வேணும்னா அவங்க வந்து ஆக்சிடென்ட்ல நிறைய இல்ல அவர்கள் அரசியல் குறிப்பிட்டீங்க, அரசியல் இல்லன்னு தெளிவா சொல்றீங்க. ஆனால் ஒரு கேள்வி வருகிறது, ஏன் குறிப்பிட்ட இந்த சிலைக்காக மட்டும் வந்து வழக்கை இது பண்ணணும்? மற்ற சிலைகளுடைய ஏத்தாங்களே இவர் போட்டாரா, இவர் வழக்கு போட்டிருக்காரு, வேற சிலைக்கு வழக்கு போட்டிருக்காரா, தினம் 1000 வழக்கு போடுறாரு. எந்த ஒரு சிலைக்காவது எதிர்த்து ஒரு வழக்கு போட்டிருக்காரா? நாங்கள் எதிர்த்து ஒரு வழக்கு போட்டதுனால தான் இதை பத்தி பூரா விவரங்களையும் பார்த்து நிச்சயமாக இது வந்து இடையூறாக இருக்கு, சட்டத்திற்கு புறம்பானது. உச்சநீதிமன்றத்திலே சொல்லியிருக்கிறார்கள் சட்டத்திற்கு புறம்பானது. ஆதலால் இதை எடுக்க வேண்டிய கட்டாயம். முன்னாள் ஒரு நீதிபதி இருந்தார், இன்ஜெக்ஷன் கொடுக்கல, ஏபி ஷான் இருந்தார். அவர் எங்களை சொன்னார், காந்தி அவர் ரிட்டையர்மெண்ட் எனக்கு கூப்பிட்டு சொன்னார், நான் தவறு செய்து விட்டேன், உன்னுடைய வழக்கில் நான் முதலிலேயே உனக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்க வேண்டும், முதலிலேயே நான் உனக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்க வேண்டும், தவறாக நடந்து விட்டது. ஆனால் எப்படியோ இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி, இனி வந்து நிறைய சாலைகள்ல விபத்து நடக்கக்கூடிய இவர்கள் குறிப்பிட்ட பல சிலைகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழகம் முழுவதுமே நிறைய சிலைகள் இருக்கிறது. அதை அகற்றுவதற்கு நீங்க வந்து முயற்சி எடுப்பீங்களா? எனக்கு ஒரு கட்சிக்காரன் வந்தா தானே செய்ய முடியும். சீனிவாசன் கட்சிக்காரன் வந்தா, இப்ப ஒரு கட்சிக்காரன் வந்தா கண்டிப்பா செய்வேன். எனக்கு என்ன வழக்கு, நான் ஒரு வழக்கறிஞர், வழக்கு நடத்த வேண்டியது என் தொழில். நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா உடனடியே எந்த வழக்கு வேணா போட, உங்க கட்டடத்தை இடிக்க சொல்லி கட்ட பண்ணீங்கன்னா அதுக்கே நான் போட தயாரா இருக்கேன். 13,000 சிலைகள் இருக்கு சார் தமிழ்நாட்டுல. கேட்டீங்கன்னா ஐயா போட்ட நோக்கம் வந்து காந்தி சிலைக்கா சிவாஜி சிலைன்னு தான் ஒரு பிரச்சனை. போக்குவரத்து எல்லாம் அவங்களுடைய கண்ணோட்டமே கிடையாது. ஆக அங்கு நீதிமன்றத்தை ஏமாற்றி தான் இந்த தீர்ப்பு பெறப்பட்டிருக்கிறத தவிர அவங்களோட உண்மையான நோக்கம் அங்க காட்டுற உண்மையான நோக்கத்தை காட்டியிருந்தாங்கன்னா நீதிமன்றத்தை ஏற்றுக்கொள்ள, நீதிமன்றத்தை ஏற்றுக்கொண்டிருக்க நீதிமன்றத்தில் நீங்க காந்தி காட்டி வாங்கல. Law is very particular. Law is very particular. That they cannot have a statue there. ஒரு வழக்கறிஞராக நீங்கள் இதை ஏன் வந்து மேல்முறையீடு செய்திருக்க கூடாது? அல்லது நீங்கள் வந்து இந்த வழக்கை ஏன் நீங்கள் வெளியில் இருந்து ஒரு அப்சர்வராகவே பார்த்ததுடைய நோக்கம் என்ன? இல்ல இந்த வழக்குல வந்து நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்குது. அரசு வந்து என்ன சொல்லுது, ஏற்கனவே ஒரு நிலையை சொல்லுது, இல்லைன்னு சொல்லி நாங்கள் நினைச்சிருந்தோம், திடீர்னு மாற்றுது. அதற்கிடையில சிவாஜி பேரை வந்து அந்த வழக்கில் தங்களை இணைச்சிக்கிறாங்க. இணைத்து கொண்டு நான் கேட்குறேன், எல்லாவற்றுக்கும் மேல்முறையீடு செல்லக்கூடிய இந்த அரசாங்கம் இதற்கு போயிருக்கணும் இல்லையா? சிவாஜி மீது ஒரு நிலையை மதிப்பு கொண்டிருந்தால் அவங்க செய்யலை. ஆக இந்த அரசனுடைய நிலைப்பாடு இதுவாக இருக்கும் பொழுது நாங்கள் மற்றதெல்லாம் போயிடும். நாங்கள் நீங்கள் பார்க்கலாம், சமூக நம்ம சமச்சீர் கல்வியாகட்டும், மற்ற சமூக நல பணியாளட்டும், எல்லாவற்றுக்கும் மேல்முறை திராவிட முன்னேற்றம் தான் செய்திருக்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் மேல்முறையீடு செய்திருக்க திராவிட முன்னேற்ற கழகம். இதே பொறுத்தவரை அவங்க சிவாஜி பேரை வந்து அவங்க போயிருக்கலாம். இன்றைக்கு ட்விட்டர் போலில் கேட்கப்பட்டிருந்த கேள்வி, நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய சிலை அகற்றப்பட்டதுடைய பின்னணி என்ன என்று கேள்வி இருந்தது. அதற்கு வந்து அதிமுக திமுகவுடைய அரசியல் என்று 58% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். நீதிமன்ற தீர்ப்பு என்று 42% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நடிகர் சிவாஜி கணேசன் சிலை அகற்றப்பட்டதுடைய பின்னணி என்ன என்ற கேள்விக்கு அதிமுக திமுக அரசியல் என்று 58% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். நீதிமன்ற தீர்ப்பு என்று 42% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இது குறித்து பாமக வழக்கறிஞர் பாலு அவர்கள் என்ன நினைக்கிறீங்க? இது திமுக அதிமுக அரசியல் தான் அப்படின்னு 58% பேர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பல முறை சொல்லிட்டோம், தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கான சிந்தனை 2 கட்சிகிட்டுமே கிடையாது. இவங்க இந்த பக்கம் போனால் இவங்க இந்த பக்கம் போகிறது. 5 ஆண்டுகள் இவர்கள் ஒரு திட்டம் போட்டாங்கன்னா அடுத்த 5 ஆண்டு இவங்க 2 பேருக்கும் ஒத்து போகிறதா இருந்தது வந்து மதுவை வியாபாரம் செய்கிறது. அப்புறம் 2 கட்சி வந்தாக்க ஊழல் செய்கிறது. இது 2 தான் ஒத்து போகிற விஷயம்.
அதை ஓரிரு தவிர வரிகள்ல பேராசிரியர் தீரன் அவர்கள். அதை தவிர அவர் சொல்றது இல்ல மதுவா இல்ல நேரம் குறைவாக இருக்கிறது. எல்லாமே வந்து எதிர்க்கட்சிகள் அரசியலாக்க பார்க்கிறார்கள். நான் சிவாஜி சிலை விடுங்க, கோயில்கள் பல சாலைகளில் அகற்றப்படுது, நடுவில் இருக்குது, சாலையை மறிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அதை எல்லா ஆட்சியிலும் அகற்றி இருக்கிறாங்க. ஆக மக்களுடைய வசதிக்காக நீதிமன்ற தீர்ப்பினுடைய அடிப்படை அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கூட அப்பீலுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் மேல்முறையீட்டில் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அண்ணன் கூட சொன்னார், ஏன் மேல்முறையீட்டுக்கு இது போகக்கூடாது, மேல்முறையீட்டு போனால் இதே தீர்ப்பு தான் வரும், அதனால் தள்ளுபடி பண்ணுறதுக்கு பதிலாக நாம் அவருக்கு உரிய மரியாதை செய்வதிலே தான் தமிழக அரசு கவனமாக இருக்கிறதே தவிர, நடிகர் திலகத்தை பொறுத்தளவில் நான் மீண்டும் சொல்கிறேன், இன்னும் ஒரு சிறப்பான ஒரு இடத்துல எங்களுடைய எடப்பாடியார் அவருடைய அரசானது வந்து அவருக்கு சிலை வைத்து இன்னும் சிறப்பான பல பெருமைகளை அவருக்கு சேர்க்கும். கண்ணதாசன் அவர்கள் இந்த ட்விட்டர் போல எப்படி பார்க்கிறார்கள்? திமுக அதிமுக அரசியல் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இது அதிமுக அரசியல் தான், திராவிட முன்னேற்ற அரசியல் செய்யலை. இன்னொரு பாலு வந்து அவங்களுக்கு எப்பொழுதுமே திமுக மேலே ஒரு பாசம் உண்டு. அவங்க தூக்கத்தில் கூட திமுக பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் அவர் பேசினார். அவர் ஒன்று கேட்டார், இவங்கெல்லாம் மதுக்கடையில் மூடணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வந்து நான் என்ன சொன்னால், தனி மனித ஒழுக்கம் தான் மதுவை வந்து திருத்துவது சரியாக இருக்கும். அதனால் அவர்களும் ஒரு கட்சின்னு தங்களுடைய சாராம்சத்தோட பேசலாம். வழக்கறிஞர் காந்தி அவர்கள், இது வந்து நீங்க அரசியலே இல்லைன்னு ஆரம்பத்திலே இருந்து பேசுனீங்க. ஆனா மக்கள் பார்வையில் இது திமுக அதிமுக அரசியல்னு 57% பேர் வாக்களித்திருக்காங்க. மக்கள் ஏன்னா பேப்பர்கள் எல்லாம் அப்படி எழுதி வரதுனால அப்படி நினைக்கிறாங்க. அவங்க என்ன நிகழ்ச்சி நடந்ததுன்றது பேப்பரில் வரல. இவன் இந்த வழக்கை எடுக்க சொல்லி போட்டது ஒரு காங்கிரஸ்கார் பெரிய தியாகி தான் போட்டார். இந்த வழக்கை போட்ட ஒரு தியாகி. அவர் வந்து அதுலேயே எழுதியிருக்கார், பெட்டிஷன்லேயே எழுதியிருக்காரு, எனக்கு சிவாஜி கணேசனை மிக பிடிக்கும், கட்டபொம்மனை போலவும் இவரை பாபுசி போல இன்னொருவன் யாரும் நடிக்க முடியாது, எனக்கு பிடிக்கும், ஆனால் இந்த இடத்தில் வைக்க வேண்டாம் என்று தான் சொன்னார். அதற்கு பின்னாடி தான் சட்டம் சரியாக வந்தது, 2005 வந்தது. அந்த சட்டம் வந்த பொழுது பொது இடங்களிலே பொது ரோட்டிலே இது வைக்கக்கூடாது என்ற சட்டம் 2005 சுப்ரீம் கோர்ட்டிலே வந்தது. அதை நோக்கித்தான் இவர்கள் உயர்நீதிமன்றத்தில். நன்றி. நாம தொடர்ந்து பேசலாமா? அதாவது தற்போது சந்திரசேகர் அவர்கள் இந்த ட்விட்டர் போல எப்படி பார்க்கிறார்கள்? நன்றி. அதாவது ஒரு மாபெரும் கலைஞனை ஒரு அரசியல் ரீதியாக பார்ப்பதே தவறு. இன்னைக்கு கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கர்நாடகாவில் நீதிமன்றத்தை மதிக்கல இதுன்னு எல்லாம் கர்நாடகத்தை நம்ம குற்றம் சொல்கிறோம். கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நடிகர் மறைந்த ராஜ்குமாருக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் இணைந்து ஒரு மணிமண்டபத்தை அமைத்திருக்கின்றன. அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவர்தனுக்கு ஒரு மணிமண்டபத்தை கட்டுவதற்கு இடம் ஒதுக்கி அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு கலைஞனை எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுகிறார்கள். அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நிலை இல்லை. எல்லோரும் எங்கு சேர்ந்து கொண்டாடு, எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு சிலையை அகற்றினது ஒரு தமிழ்நாட்டுக்கு, தமிழ் இனத்திற்கு ஒரு அவமானம். ஒரு சிலையை அகற்றினதுன்றது அகற்றி அந்த இடத்துல வைக்கிறதுக்கு என்ன? கண்டிப்பாக உங்களுடைய எண்ணத்தையும் உங்களுடைய ஆதங்கத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது. விவாதத்தில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.